ஹாய். ஒரு விஷயம் ஒன்று, இது எனக்கு மனசு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் அவங்க எவ்வளோ பெரிய பெரிய விஷயம்லாம் செய்கிறாங்கங்க. ஆனால் அது மறைஞ்சு போகுது. பணம் இல்லாத ஒரு இடத்துல உண்மையான உண்மை அதனால் ஒரு இடத்துல உண்மை இருக்கும்போது அதை எப்படி சொல்லணும், பொய்யாக்கிடுறாங்க. பணத்தை காட்டி எல்லாருமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதே பணம் இல்லாத இடத்துல எப்படி பேசுகிறாங்கன்னா, எல்லாமே நம்ம தான் பண்ண மாதிரி, எல்லாத்துக்கும் நம்ம மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க அந்த பணம் வச்சுருக்காங்க பாரு, அவங்க மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஓப்பனாகவே சொல்லிடுறேனே நான் ஒரு விஷயம், இதான் ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த பணம் இல்லாதன்னு ஒரு பொண்ணை சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி அவங்க ஒரு சொந்த காலில் நிற்கிறாங்க, 10 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, தன்னோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, தன் குழந்தைங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்லது கெட்டத்துக்கு அவங்க சொந்தக்காரங்களை சுற்றி இருக்கிற எல்லா நல்லது கெட்டத்துக்கும் தன்னோட உழைப்பை நம்பி வருமானம் வருது பாருங்கள், அதை வச்சு எல்லாமே செலவு பண்ணுறாங்க. இதில் மெயின் விஷயம் என்னென்னா, தன்னோட கணவனை எந்த இடத்துலையுமே நம்பலை. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணு தனியாக நின்று அவங்களோட உழைப்பை வச்சு அவங்க முன்னேறுறாங்க அப்படின்னாங்கன்னா, அந்த இடத்துல யாருக்கு அசிங்கம்? அந்த கணவனுக்கும். யாரெல்லாம் இப்போ பணத்தை வச்சுன்னு ஆடிட்டுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும். இன்றைக்கி பணம் ஆடிட்டுருக்காங்களே, அது யார் சம்பாதிச்சது? அவங்க வீட்டுக்கார் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த அம்மா சம்பாதிச்சிருக்குமா? கிடையாது. இன்றைக்கி நான் அந்த பொண்ணு அவங்க சொந்த உழைப்பில் சொந்த முன்னேற்றத்தில் அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு தானே கெத்து. சொல்லுங்கள். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடவே கூடாது. ஆனால் அந்த பணம் என்றைக்காவது ஒரு நாள் எப்படி இருக்கும், பணம் எப்பயுமே யார் கையிலுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி உன் கையில் இருக்கா, நாளைக்கு என் கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தவங்க கையில் இருக்கும். அந்த மாதிரி. அதனால் நம்ம பணம் வசதியோடு இருக்கிறோம், ஆடம்பரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆடுற பாரு ஒரு ஆட்டம். ஆனால் அந்த ஆட்டத்துக்கு மேலே கடவுள்னு ஒருத்தவன் இருக்கிறான். காலம் உனக்கு தக்க பதிலடி கொடுக்கும் பாரு. ஆனால் அன்னைக்கு அந்த பணமே பணத்தை வச்சு கூட உன்னால் உன்னோட வாழ்க்கையை, உன்னோட நிலைமையை, உன்னோட சந்தோஷத்தை முதல்ல நான் சொல்கிறேன். சந்தோஷம், நிம்மதி உன்னால் வாங்க முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் அந்த பொண்ணு 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்கிறாங்க என்ன. ஆனால் உன்னால் நீ எவ்வளோ தான் கோடி கோடியாக கொட்டி வச்சுருந்தாலும் உன்னால் நிம்மதியை எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் வேலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாத இருங்க. ஒன்று கஷ்டப்படுத்துகிறீங்களா, ஒரு வார்த்தை பேசும்போது யோசித்து பேசுங்க.